மேக்கப் எல்லாம் ஜாஸ்தி போட்டால் என்னோடய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். எனக்கு என்னோடய ஃபேஸ் மாதிரியே இருக்கணும். பட் கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும். கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட ஃபேஸில் ஏற்கனவே மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நிக்ஸோட க்ளூ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதோட பேர் தான் க்ளூ ப்ரைமர். பட் உங்களோட ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகாது. இது மேக்கப்பை ரொம்ப நேரம் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக என்னோட ஸ்கின் கலரில் இருந்து டார்க்காக இருக்கிற கலர்ஸுக்கு வந்து இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் கலர் கரெக்டர் நம்பர் 12. இந்த பிராண்ட் வந்து கிக்கோவோடது. இது லிக்விட் கன்சீலர்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ண முடியும். என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸில் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேக்கப்புக்கு பிகினராக இருந்தீங்கன்னா டிரெக்டாக உங்களோட ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷனை போடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியாது எந்தளவு அமௌண்ட் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்னு. ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சமாக ஃபவுண்டேஷனை டாட்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை பிளெண்ட் பண்ணினீங்கன்னா கேக்கி லுக் இல்லாமல் நேச்சுரல் லுக் ஃபேஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கன்சீலர் வந்து போடுறேன். கன்சீலரோட கான்சிஸ்டன்சி வந்து சரியான திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுட்டு பட் எவ்வளோத்துக்கு எவ்வளவோ பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செட்டிங் பவுடரை டிரெக்டாக எடுத்து போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஐப்ரோஸ் பண்ணணுமா அந்த மாதிரி ஐப்ரோஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா லிப் க்ளோஸ் ஏதாவது போடணுமா அந்த மாதிரி லிப் க்ளோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செட்டிங் பவுடரால் உங்களோட ஃபேஸை செட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் நேச்சுரல் க்ளோ இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது பிளெண்டிங். மற்றது வந்து டைம் ப்ராசஸிங். ஸோ நீங்கள் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணி பவுடர்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் வந்து அந்த நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஃபேஸில் உள்ள கலர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் மாதிரியே காட்டுறதுக்கான மேக்கப் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்குரிய சொல்யூஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட தாட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you. Bye bye.